ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நபர்களை நினைவு கூர்றதுல நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி என் வாழ்க்கையிலையும் சில நபர்கள் வந்து போனார்கள். அதில் முக்கியமாக அம்மா, அப்பா அவர்களை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சிலர் இருப்பாங்க. அந்த மறக்க முடியாத நினைவுகளை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவங்க யாருன்னா சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா. அவங்க 1992ல் நான் +2 முடிக்கிறேன். 93 வரைக்குமே என்னால் எந்த காலேஜ்லையுமே சேர முடியல. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நேர்மையான ஆஃபீஸர். அவர்கிட்ட பணம் இல்லை. என்னோடய அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் பிடிச்சாங்க. அந்த செலவுக்காக 5000 ரூபாய் அவருக்கு அன்னைக்கு மாத ஊதியமாக இருந்தது. அந்த 5000த்தில் 2500 ரூபா என்னோடய அண்ணாவுக்கு அனுப்பிடணும். 2500 ரூபாயில் அந்த பணத்தில் தான் குடும்ப செலவுகளை மேற்கொள்ளணுன்ற சூழ்நிலையில் என்னால் எந்த காலேஜ்லேயுமே சேர முடியல. என்னுடைய தந்தையார்னால் எந்த காலேஜ்லேயுமே சேர்த்த முடியல. அப்போது 93ல் திருப்பத்தூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற பர்கூர் என்ற ஊரில் ஒரு காலேஜ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மகளிருக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் மகளிர் காவல் நிலையமும் அந்த ஆண்டில் தான் ஆரம்பிக்கப்படுது. இது பெருமகிழ்ச்சி. நாங்கள்லாம் அந்த காலேஜில் சேர்ந்து நான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் சயின்ஸ் படிக்கிறேன். எனக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையுது. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருந்த அனைத்து ஸ்டூடெண்ட்டு, அதாவது 92ல் முடித்து 93 வரைக்குமே எந்த காலேஜ்லையுமே சேர முடியாத நிலையில் இருந்த மகளிர், அதாவது பெண்கள் சேர்றாங்க. அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ள ஒரு தலைவர் தான், நமக்கான தலைவர் தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே அப்போ தான் மேலெழும்புது. அரசியல் பற்றி அது வரைக்குமே எனக்கு தெரியவே தெரியாது. என்ன அரசியல்னால் என்ன, யாரோ ஒருத்தர் ஆட்சி புரிகிறாங்க, நம்ம அப்பா அம்மாலாம் ஓட்டு போடுறாங்க, நம்மளும் ஓட்டு போடுற வயசுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்தது. மற்றபடி அரசியலை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. இது ஒரு பார்ட்டுங்களா. அடுத்தது அந்த காலேஜில் படித்து முடிச்சுட்டு 96ல் நான் சென்னைக்கு போகிறேன். ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எழுது. ஐஏஎஸ்க்கான கோச்சிங் கிளாஸஸ்க்காக தான் நான் ஆக்சுவலாக குயின் மேரிஸ் காலேஜில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அங்கே கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அரசாங்க வேலையை, ஒரு மிக உயர்ந்த பதவியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவலோட நான் சென்னையில் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷனும் நான் போடக்கூடிய நிலைமையில் குயின் மேரிஸ் காலேஜுக்கு நாங்கள் போகிறோம். அங்கே எனக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூவில் சமத்துவ மக்கள் படை சிவகாமி மேடம் ஐஏஎஸ், அவங்க தான் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது மறக்க முடியாத ஒரு இன்டர்வியூ. என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே நான் அதை நினைவு கூர்றேன். அவ்வளோ அருமையான நேர்காணல் அது. ஃபஸ்ட்டு வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம், அந்த காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி படிச்சுட்ருப்போம். இப்போ எந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த இதுவே விட்டுருச்சு எங்களுக்கு படிக்கிறது, அந்த புக்ஸ் எல்லாம் வாங்குறது. அப்போல்லாம் கொரியர் சர்வீஸில் வாங்குவோம். இப்போ தான் உங்களுக்கு சமூக ஊடகங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு புக்ஸ் தான் பெரிய விஷயமா தெரிஞ்சது. அந்த காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ, சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில் குவாலிஃபிகேஷன்னா டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருந்தேன். அதை தான் நான் ஆன்சராகவும் கொடுக்குறேன் அவங்களுக்கு, சிவகாமி மேடம்க்கு. அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருந்தது. ஒரு 17-18 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்டு நாங்கள்லாம். அப்போ அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அவங்க கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். அந்த ஆன்சர் கரெக்டாக பண்ணால் தான், அதாவது மதுரை மீனாட்சி காலேஜ் அண்டு குயின் மேரிஸ் காலேஜ். எனக்கு மதுரையில் யாருமே தெரியாது. மதுரை சைடு எந்த உறவினர்களும் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லைன்ற பட்சத்தில் குயின் மேரிஸ் காலேஜில் தான்
அந்த இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆவலும் இருந்தது. அதே சமயத்தில் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இந்த சான்ஸை விட்டுறவே கூடாது அப்படிங்கிற எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்கிற ஒரு ஆவல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதாவது சிஎஸ்ஆர் காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூன்ற புக்கில் படித்த ஒரு ஆன்சர். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க, ஐஏஎஸ் ஆனவங்க சொன்ன ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். உடனே அடுத்த கொஸ்டின் வருது, வாட் இஸ் meant பை டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. டெசிஷன் மேக்கிங்னாவே என்னன்னோ அந்த வயசில் தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஷின்ஸ் எல்லாம் போகிறாங்க. அவங்க முக்கியமாக பார்த்தது என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட்டு, நம்ம எதிர்க்க உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட்டு ஐஏஎஸ்க்கு தகுதியானவங்களா, அவங்க ஐஏஎஸ்ஸு படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஆட்டிடியூடெல்லாம் வச்சுருக்காங்களா, அந்த பர்சனாலிட்டி கல்ட் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. மற்றபடி கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட தாட் கிடையாது. அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு நேர்காணல் மூலயமா வராங்க. இந்த கோச்சிங் கிளாஸையும், அதாவது ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸையும் கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க தான். அந்த விதத்துலேயும் அவங்க மேலே ஒரு சிறு ஈர்ப்பு செகண்ட் டைமாக ஏற்படுது எனக்கு. அதே சமயத்தில் ஐஏஎஸ்ஸு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதாவது ஜேஎன்யூ, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலலாம் படித்த மிகச்சிறந்த மாணவர்கள் இருக்கும்போது எங்களால் அவங்க கூட போட்டி போட முடியல. அதே சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு எக்ஸாம் பக்கம் போது ஃபேஸ்புக்கிலலாம் இது குறித்து நாங்கள் நிறைய பதிவுகள்லாம் பதிவிட்டிருக்கோம். 2012 அந்த இயரில், 2013 நான் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன். அதில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸு. ஓகே, இதையும் இந்த எக்ஸாம்ஸ்லேயும் மாற்றங்களை கொண்டு வந்தவர் ஒரு பெண்மணி, நம்ம நாட்டில் உதித்த ஒரு பெண் முதல்வர் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். இப்போது வயசு ஆக ஆக அவங்கள நினச்சி பார்க்குறது அவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள் அந்த மாணவ பருவத்தில் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டதுனால ஒரு தலைவரை இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்றோன்னா அவங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் தான். அவங்க முன்னெடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன், இதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அதனால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து இப்போ இருக்கிற இந்த நிகழ்காலத்துக்கு உண்டான கல்வி அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டுகிறேன். இதெல்லாம் ஒரு நமக்கு லெசன் தான் இல்லைங்களா? என்னோடய வாழ்க்கையில் ஒரு கல்வி மாற்றம் வந்ததுனால என்னோடய வாழ்க்கை எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத நான் பகிர்ந்துக்கிறதுல அதுக்கு என்னோட அப்பா அம்மா இவங்களை தவிர்த்து ஒரு சமூக சூழலில் அந்த கல்வியை உயர்த்தின ஒரு தலைவரை பற்றி சொல்கிறதுல மிக பெருமை. அவங்க முக்கியமாக பெண் தலைவராக இருந்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாகவும் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது வேலையை பார்க்க போகணும். ஜெயலலிதா என்கிற ஆளுமை, அவங்கள என்றைக்குமே மறக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது பாஸ்ட்டு, ஹிஸ்ட்ரினாவே பாஸ்ட்டு தானுங்களே. அந்த பாஸ்ட்டை பிறருக்கு சொல்கிறதுனால இந்த காலத்துக்கு கல்விக்கு உண்டான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவிடப்படுது. தேங்க்யூ.